வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக திமுகவின் மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக தற்போது இந்த கலந்துரையாடல் நிகழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? கடந்த 4ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஒரு மாதத்திற்கு எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா திமுகவில் கிட்டத்தட்ட 70,000 BLA2 என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த BLO என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வீடு வீடாக செல்லும் போது அங்கீகரிக்கப்பட்ட தமிழகத்திற்குரிய 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் கூட செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் குறிப்பாக ஒரு தெருவில் முறையாக எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் போகாம இருந்தார்னா இந்த DMK இருக்கக்கூடிய BLA2 ஏன் நீங்க BLO அங்க போகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கலாம். ஏன்னா வாக்காளர்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறாங்க. எனவே திமுகவில் அந்த முகவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள், சட்டமன்ற தொகுதி வாரியாக 234 தொகுதியிலும் இதுவரை எவ்வளவு ஃபார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பேர் திருப்பி கொடுத்திருக்காங்க என்ற விவரங்களை எல்லாம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எனவே இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்து வாங்குறாங்களா என்ன அப்படின்னு, இல்லைன்னா நிறைய பேருடைய வாக்குகள் விடுபடும் பட்சத்தில் அது தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும். ஏற்கனவே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு மீட்டிங் நடந்து மாமல்லபுரத்தில் அப்பயே ஸ்டாலின் எல்லாருக்கும் சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுடைய ஓட்டர்ஸ் தகுதி உள்ள வாக்காளர் விடுபடக்கூடாது, அதே போல தகுதியற்ற வாக்காளர் உள்ள சேர்ந்துடக்கூடாது. எனவே கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் உங்க ஏரியாவில் யார் இறந்துட்டாங்க, அவங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டா வாங்கி அதை டெலிஷன் பண்ணுங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. எனவே இதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு கூட்டமாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் 6.4 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக எவ்வளவு வாக்குகள் குறைய போகிறது என்ற ஒரு அச்சம். ஏன்னா பீகார்ல கிட்டத்தட்ட முதல் முறை எஸ்ஐஆர் நடந்த போது 60 லட்சம் பேர் விடுபட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வாய்ப்பு கொடுத்து அது 40 லட்சம் பேரா எக்ஸிட் ஆனாங்க. எனவே தமிழகத்திலும் ஒரு பெரிய அளவிலான வாக்குகள் நீக்கக்கூடாது என்பதற்காக கட்சியில் இருக்கக்கூடிய BLA2களை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவில் இருக்கக்கூடிய 75க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களோடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக அவர் வீட்டில் இருந்தபடி ஆலோசனை மேற்கொண்டு வராரு. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஊர்ல இருந்து மொபைல் மூலியமாக, லேப்டாப், கம்ப்யூட்டர் மூலியமா அங்கங்க இணைஞ்சிருக்காங்க. ஆனந்தி, எஸ்ஐஆர் பணிகளை மாவட்ட செயலாளர்கள் கண்காணிக்கவும் ஆலோசனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு மண்டல வாரியாக தனியாக குழுக்களோ இல்ல தனியாக அணியாகவோ பிரித்து விடுவதற்கான திட்டம் இருக்கா இந்த எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக? நிச்சயமாக திமுகவில் ஒரு வார் ரூம் ஆரம்பிச்சிருக்காங்க, அறிவாலயத்திலே இருக்கு. அதே போல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வழக்கறிஞர்கள் பிரிவை போட்டிருக்காங்க. NR இளங்கோ இதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. அவர் எலெக்ஷன் கமிஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்ததுல இருந்து இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்ததுல இருந்து அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. எனவே இது பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா திமுகவில் எதனா டவுட் இருந்தாக்க அங்கங்க வழக்கறிஞர்கள் போட்டு, ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேர்தல் அதிகாரியாக செயல்படக்கூடியது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். எனவே அவர்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். அதே போல நோ யுவர் BLO என்று ஆங்கிலத்திலே குறிப்பா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கு. நீங்க உங்க தெருவுக்கு வர வேண்டிய தேர்தல் ஆணைய அதிகாரி யாரு, உங்களுக்கு வராம இருந்தாங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர்லாம் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முறை வசதி கொடுத்திருக்காங்க. எனவே இதையெல்லாம் தொண்டர்களுக்கு குறிப்பாக வாக்காளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.